ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஒரு பறவை நேத்திக்கு பத்தி யோசிக்காது. அதே மாதிரி நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத பத்தி பயமும் படாது. அதோட ஒரே குறிக்கோள் இன்னைக்கு பறக்கணும். பறந்தா மட்டும்தான் அதுக்கான உணவு தேட முடியுங்கிறது மட்டும்தான் அதோட மைண்ட் செட்டா இருந்துட்டு இருக்கு. ஆனா மனுஷங்க நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன நடந்தது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, நேத்திக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத பார்த்து நம்ம ரொம்ப வரி பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம லைஃப்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்பவே சோகமாவும் டிப்ரெஷனாவும் ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா தேவையில்லாத விஷயங்களை பத்தி நம்ம யோசிக்காம அந்த பறவையோட வாழ்க்கையில இன்னைக்கு பறந்தா மட்டும்தான் அதுக்கு உணவு கிடைக்கும்னு இருந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலயும் நம்மளோட சந்தோஷத்துக்காக நம்ம ஓடிதான் ஆகணும். தேவையில்லாத விஷயங்களை விட்டு தள்ளிட்டு தேவையுள்ள விஷயங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பறவையோட வாழ்க்கை மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும். நம்ம லைட்டா வாழ பழகிக்கிட்டோம்னா எல்லா விஷயங்களுமே நமக்கு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும். நமக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையில்லாத விஷயங்களை பத்தி நம்ம யோசிக்கவே கூடாது. ஓவர் திங்கும் பண்ணக்கூடாது, மண்டைக்கு எடுத்துட்டு போகக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டு போயிட்டோம்னா ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப நம்மளோட சந்தோஷங்கள் உடையறதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டாடா பை பை.